சரி, என்னுடைய டாபிக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி டெக்னிக். அது டெக்னிக்னு வச்சுக்கலாம், மெத்தட்னு வச்சுக்கலாம், டெக்னாலஜின்னு வச்சுக்கலாம். எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் வி ஆர் கிவிங் a definite amount of input. சே ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் போடுறோம். நம்ம காமன் மேன் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு வெஹிக்கிள் வந்து எத்தனை கிலோமீட்டர் ரன் ஆகும், இதுதான் எஃபிஷியன்சி. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 லிட்டருக்கு வந்து 50 கிலோமீட்டர் ரன் ஆகுது ஒரு வெஹிக்கிள் அப்படின்னா அது ஒரு 100 சிசி என்ஜின். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் மஸ்ட். ஒரு 100 சிசியாக இருக்கும், 50 சிசியாக இருக்கும், 150 சிசியாக இருக்கும். ஸோ வென் கம்பேரிங் வி நீட் டு ஹாவ் அ சேம் கெப்பாசிட்டி என்ஜின்ஸ். 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் ஒரு 100 சிசி என்ஜின் தான் எடுத்துக்கணும். 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு ஒன்று 50 சிசி, ஒன்று 100 சிசி, ஒன்று 150 சிசி அப்படி எடுக்கக்கூடாது. ஸோ 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு 3 100 சிசி என்ஜின், 3 100 சிசி பைக்கு, நேம்லி வெவ்வேறு பிராண்ட் வச்சுக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த பிராண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வெஹிக்கிள், ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் வெஹிக்கிள் வந்து இட் ரன்ஸ் 50 கிலோமீட்டர், அனதர் வெஹிக்கிள் இஸ் ரன்னிங் 60 கிலோமீட்டர், அனதர் ஒன் இஸ் ரன்னிங் 70 கிலோமீட்டர்னா 70 கிலோமீட்டர் ரன் ஆகிற என்ஜின் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் எஃபிஷியன்ட் என்ஜின். ஏன்னா கெப்பாசிட்டி சேம், 100 சிசி தான் எல்லாமே. ஸோ இட் கன்சர்வ்ஸ், அதாவது கன்சர்வ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பேர் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னா சேவ். இட் கன்சர்வ்ஸ் மோர் ஃபியூல் பட் இட் டஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க். அதாவது அதே பெட்ரோலில் வந்து 70 கிலோமீட்டர் அளவுக்கு அது ரன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து எஃபிஷியன்சி. ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்சிமம் ஒரு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஈரான் ஈராக் ஆகட்டும், சவுதி அரேபியா ஆகட்டும், குவைத்தில் நடந்த வாரம் ஆகட்டும், இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் ஃபியூல். ஃபாசைல் ஃபியூல் அப்படிங்கிற நம்ம பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயில் ஆர் கேசோலின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாசோலைன் ஃபியூலுக்காக நடந்த வார் தான் இது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி வார், 3rd வேர்ல்டு வார் இஸ் இன் ப்ரோக்ரஸ். 4th வேர்ல்டு வார் அப்படிங்கிறது தண்ணீருக்காக, ட்ரிங்கிங் வாட்டருக்காக வார் நடக்கும் அப்படின்றாங்க. அது அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபாசைல் ஃபியூவலுக்காக நம்ம வார் நடக்கும்போது வந்து ரீசன் பீயிங் த ரிசர்வ் இஸ் வெரி வெரி லெஸ். ஒரு பெட்ரோலியம் க்ரூட் ஆயில் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா தட் வில் டேக் thousands ஆஃப் இயர்ஸ். ஸோ டெய்லி நம்ம கன்சியூம் பண்ணுற ரேட்டுக்கு, நம்ம கன்சியூம் பண்ணுற ஸ்பீடுக்கு வந்து யூ கேனாட் ப்ரொடியூஸ் ஃபாசைல் ஃபியூல். ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி ஃபாசைல் ஃபியூல் வந்து ஸ்டாக் வந்து ரிசர்வ் பார்த்தீங்கன்னா வெரி மினிமமாக இருக்கிறதுனால யூ நீட் டு கன்சர்வ் மோர் ஃபியூல். தட் மீன்ஸ் யூ நீட் டு சேவ் மோர் ஃபியூல். In the other hand, being an automobile engineers, being an automobile technicians, we need to go for high efficient engine. என்ஜினோட எஃபிஷியன்சி அதிகமாக உள்ளதுக்காக போகும். ஸோ எனர்ஜி சேவ்டு. அப்போ ஒரே நாளில் ஓவர் த நைட்டில் யூ கனாட் ப்ரொடியூஸ் க்ரூட் ஆயில், யூ கனாட் ஃபார்ம் க்ரூட் ஆயில். இட் டேக்ஸ் த thousands ஆஃப் இயர்ஸ். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லாம் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேவ்ட் இஸ் எனர்ஜி கெயின். You need to save the energy. You need to save the energy that is equal to energy gain. So in the energy பார்த்தீங்கன்னா there are 2 major classifications சொல்லலாம், renewable and non-renewable at a class. Renewable அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா solar energy, it's a renewable energy. Wind energy, it's a renewable energy. Every day sun rises so that you can get the solar energy. Every day the wind blows across the country, so you get the energy, wind energy. Whereas water பார்த்தீங்கன்னா suppose you take it an example of Metu idle power plant. அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசர்வ் வந்து இட் இஸ் டெஃபினட். ஒரு 6 month அளவுக்கு கூட நமக்கு வந்து சமயத்தில் ஒரு ஃபுல் இயர்க்கே வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்காது. ஸோ யூ cannot produce electricity. The same thing in Neyveli Lignite Corporation, the reserve of coal is very minimum. இன்னும் ஒரு say about 20 to 30 yearsல அங்கே வந்து ரிசர்வ் கம்ப்ளீட்டாக காலி ஆகிடும். ஸோ யூ cannot produce எனர்ஜி. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னா டெய்லி கிடைக்கிற சன் ஆகட்டும், விண்ட் ஆகட்டும், தட் கேன் பி ரெனியூவபிள். அதுபோல் உங்களுக்கு வந்து ஃபாசைல் கிரீன் எனர்ஜி, சப்போஸ் வந்து மரங்கள் அழிக்கிறோம், வுட்டு, மரங்கள் கட் பண்ணாலும் மரங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தட் கேன் பி ரெனியூவபிள். அகெயின் மரம் வளரணும் அப்படின்னா சன், சோலார் எனர்ஜி, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
Based on the solar energy only, the trees or woods growth would be there. So these are all the renewable energy. Non-renewable energy அப்படிங்கிறது சப்போஸ் we consume ஒரு டீ குடிக்கிறோம் அப்படின்னா கன்சியூம் பண்ணிடுறோம், சாப்பாடு சாப்பிட்றோம்னா கன்சியூம் பண்ணிடுறோம், சிகரெட் ஸ்மோக் பண்ணுறோம்னா கன்சியூம் பண்ணிடுறோம். ஒன்ஸ் கன்சியூம் பண்ணிட்டா யூ cannot reuse, recycle. So that is called non-renewable. Non-renewableங்கிறது நத்திங் பட் நான் இப்போ சொன்ன மாதிரி இதெல்லாம் எனர்ஜி இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயில், கேசோலின், எல்பிஜி ஆர் தி நான் ரெனவபிள் எனர்ஜி. ஸோ டு கன்சர்வ் தீஸ் எனர்ஜி த செஷன் ஃபோக்கஸஸ். இன்னைக்கோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெனவபிள் எனர்ஜி அது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இல்லை தீரவே தீராது. வேற நான் ரெனவபிள் எனர்ஜி ஒன்ஸ் கன்சியூம் பண்ணிட்டா அது தீர்ந்து போயிடும், அதோட ரிசர்வ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ யூ cannot run the automobile engines, you cannot run the power plants, so that you cannot get the electricity or automobile energy. So அதை பற்றின ஒரு செஷன் எனர்ஜி கன்சர்வேஷன் அண்டு எஃபிஷியன்சி, அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஃபிஷியன்சி என்ன, கன்சர்வேஷன்னா என்ன? எஃபிஷியன்சிங்கிறது நத்திங் பட் இன்புட் டிவைடட் பை அவுட்புட். சப்போஸ் நீங்கள் பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், சாரி, அவுட்புட் டிவைடட் பை இன்புட். இன்புட்டுங்கிறது நத்திங் பட் த சப்ளை ஆஃப் கெமிக்கல் எனர்ஜி. சப்போஸ் யூ சப்ளை கெமிக்கல் எனர்ஜி ஆஃப் 1 லிட்டர் கேசோலின் ஆர் பெட்ரோல் அப்படின்னா ஹவு மெனி கிலோமீட்டர் யூ ரன் த வெஹிக்கிள், ஆர் இன் டேர்ம்ஸ் engineering டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி கிலோவாட்ஸ் ஆஃப் எனர்ஜி யூ கெட். ஸோ தட் இஸ் த how many kilowatts energy you get from the engine. So that is called efficiency of an engine. So on the efficiency of an engine நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து என்ஜினை பேஸ் பண்ணி தான் பார்க்குறோம். அது இல்லாமல் டொமஸ்டிக் யூசேஜ் நம்ம வீட்டில் நம்ம வந்து எல்இடி பல்ப்ஸ் உங்களுக்கு தெரியும். சரி, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி there were tube lights, it consumed 40 watts of energy. Nowadays you can go for LED lamps, just 20 watts, the same lighting, intensity of lighting. Same intensity of lighting you are getting within 20 watts. Suppose ஒரு வீட்டில் வந்து there are 5 numbers of LED lamps. Previously it was 40 watts, now it is 20 watts. So 5 into 20, 100 watts per hour you can save. Suppose ஒரு நாளைக்கு வந்து நம்ம 5 hours we are using this LED அப்படின்னா 5 into 100, 500 watts, that is half a kilowatt. ஒரு கிலோவாட்ல பாதி 60. ஒரு பை மந்த்லி சைக்கிள்னு சொல்றோம். நம்ம 2 மாதத்துக்கு ஒரு முறை ரீடிங் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பர் டே வந்து 500 வாட், தட் இஸ் 0.5. ஸோ 60 டேஸ் பார்த்தீங்கன்னா 30 kilowatt you can save. 30 into 5, 150 rupees you can. This is how you can calculate. அதே போல் you can in a cooking practice we use pressure cookers. ப்ரெஷர் குக்கர் பார்த்தீங்கன்னா இட் குக்ஸ் வெரி ஃபாஸ்ட். சப்போஸ் ஓப்பன் வெசலில் வந்து நம்ம குக் பண்ணுறோம்னா இட் டேக்ஸ் 30 minutes. வேறஸ் ப்ரெஷர் குக்கர் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்கலி ரெடியூஸ்டு த குக்கிங் டைம் ஜஸ்ட் 5 minutes. ஸோ 1/6, 6ல் ஒரு பாகம் ஃபியூல் இருந்தால் போதும், உங்களால் வந்து நிச்சயமாக குக்கிங் முடிச்சிடலாம். ஸோ தட் இஸ் த கால்டு ப்ரெஷர் குக்கிங். ஸோ குக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து யூ சேவ் மோர் எனர்ஜி. You save more energy. So coming to automobile. So என்னென்ன ஏரியாலாம் நம்மளால வந்து சேவ் பண்ண முடியும்? ஒரு ஆட்டோமொபைல்ல பார்த்தீங்கன்னா மொபைல் அப்படின்னு சொன்னால் the second part, mobile is vehicle, that denotes vehicle. Whereas automobile engine பார்த்தீங்கன்னா you have a stationary engine. You would have seen ஒரு சினிமா தியேட்டர்லையோ இல்லைன்னா ஒரு ஃபேக்ட்ரிலையோ இல்லை nowadays இந்த பெரிய பெரிய மால்ஸில் பார்த்தீங்கன்னா when the power goes off, you have a genset, the genset backup. It is also run by an automobile engine, in which it is directly converting the mechanical energy into electrical energy. So in the engine, in the stationary engine kum vehicle ku enna difference nu kettingna, it doesn't have any transmission system. Or engine irukum that produces power, mechanical power. That mechanical power is converted into electrical power. அதோட முடிஞ்சிருது. whereas வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளில் டிரான்ஸ்மிஷன் இருக்கும். டிரான்ஸ்மிஷன்ங்கிறது கிளட்சு, கியர் பாக்ஸு, ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டு,
differential, axles, tire and wheels. So இந்த பார்ட் வந்து அந்த ஸ்டேஷனரி என்ஜின்ல மிஸ்ஸிங். ஸோ இந்த என்ஜின் எஃபிஷியன்சியில் ஒவ்வொன்றுத்துலையும் என்ஜின். ஸோ ஹியூமன் பாடியில் இருக்கிற மாதிரியே தான். ஹியூமன் பாடி, யுவர் ஹார்ட் இஸ் அ பவர் பேக் ஆஃப் எ ஹியூமன் பாடி. இட் ப்ரொடியூசஸ் எனர்ஜி. ஹார்ட் நின்று போச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ பவர் ப்ரொடியூசிங் பார்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட். வேற என்னதான் ஒரு ஹார்ட் ரன் ஆகிட்டு ஒரு மனுஷன் உயிரோட இருந்தாலும் ஹஸ் டு வாக், ஹஸ் டு ஒர்க் யூசிங் இஸ் லெக்ஸ் அண்ட் ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ். இதுக்கு பேர் வந்து நம்ம ஆட்டோமொபைல்ல சொல்ற மாதிரி லோகோ மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் மூவ்மெண்ட்டும் லெக்ஸ் மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா லோகோ மோட்டார். இந்த லோகோ மோட்டார் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஒரு மனுஷனுக்கு வந்து மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றது. சேம் திங் இன் ஆட்டோமொபைல் என்ஜின் ப்ரொடியூசஸ் எனர்ஜி. என்ஜின்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜின்ல வந்து தெர் இஸ் அ பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட், ஒரு கனெக்டிங் ராடு, ஒரு கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளைவீல். ஸோ இந்த ஃப்ளைவீல் வழியாக நம்ம வெளியே எடுத்துறோம் பவரை வந்து கிளச், கியர் பாக்ஸ் அப்படி போகிறோம். பட் இந்த என்ஜின் இப்படி ரன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் என்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுமா? நோ. யூ நீட் டு ஹாவ் ஏ ஃபியூல் ஃபீடு சிஸ்டம். ஃபியூல் ஃபீடு சிஸ்டம் உங்களுக்கு வேணும், ஃபியூல் சிஸ்டம் வேணும். ஸோ ஓகே, ஃபியூல் கொடுத்துட்றோம், என்ஜின் இருக்குது, வில் தட் ரன் வெரி எஃபெக்டிவ்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. அகெயின் யூ நீட் டு ஹாவ் a supporting system like a cooling system and a lubrication system. ஸோ இது எல்லாமே இருக்கணும். அது இல்லாமல் ஸ்டார்டிங்க்கு சார்ஜுக்கு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்கு. தட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஆல்சோ கன்சியூம்ஸ் எனர்ஜி. சப்போஸ் யூ சார்ஜ் அ பேட்டரி அப்படின்னா இந்த என்ஜின்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற சேம் எனர்ஜியை வச்சு தான் வி ஆர் சார்ஜிங். ஸோ தட் கன்சியூம்ஸ் எனர்ஜி, ஆல்டர்னேட்டரோ, டைனமோ, வாட் எவர் இட் மே பி. அட் த சேம் டைம் வென் யூ ஆர் ஸ்டார்டிங் த என்ஜின் யூ நீட் டு ரன் த ஸ்டார்டிங் மோட்டார். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட்டு இந்த என்ஜின்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி திங், இன்னும் சொல்ல போனால் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங், ஒரு இறகு, பறவையோட இறகு எடுத்துகிட்டு போய் ஒரு வெஹிக்கிளில் போட்டிங்கன்னா அது கூட அதோட கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். அதோட ஃபியூல் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். தட் இஸ் த ரீசன் வை ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் கார்ஸ்ன்னு இருந்தது 30 years 40 years பேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாருதி மாதிரி மாடர்ன் வெஹிக்கிள்ஸ், வெரி லைட் வெயிட் வெஹிக்கிள்ஸ். அப்போ கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லை கிரிசஸ்லாம் எப்படி சொன்னாங்கன்னா, when you are meeting an accident, you met an accident, your life is not safe அப்படிங்கிற மாதிரி கிரிட்டீரியா வந்தது, கிரைசஸ் இருந்தது. ஆனால் அந்த கிரைசஸை எப்படி உடைச்சாங்கன்னா, அவர் வெஹிக்கிள்ஸ் ஆர் நாட் மீன் ஃபார் ஆக்சிடென்ட்ஸ். மாருதி மாதிரி கம்பெனிஸ் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, அவர் வெஹிக்கிள்ஸ் ஆர் நாட் மீன் ஃபார் கோ ஃபார் எ சேஃப் டிரைவ் அப்படிங்கிற மாதிரி அந்த கிரைசஸை உடைச்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோட்ல இருக்கிறது எல்லாமே fuel economy vehicle. That is called fuel economy vehicle. Safety is next. First their focus is on fuel economy. So they reduces all the weights, unwanted weight. Door pathina light ah irukum, bumper light ah irukum, everything vandu construction very lighter construction. So that is the reason why that gives more mileage, more economy. So engine pathina we have a engine abdina, it's a part of the vehicle, art of power producing mechanism. ஒரு வெஹிக்கிள்ல பவர் ப்ரொடியூசிங் பவர் பேக் அப்படின்னு சொன்னா தட் இஸ் என்ஜின். ஸோ அந்த என்ஜின்ல வந்து சிலிண்டர் ஆப்ரேஷன், ஃபியூல் சிஸ்டம், எக்ஸாஸ்ட் சிஸ்டம், கூலிங் சிஸ்டம், லூப்ரிகேஷன் சிஸ்டம், சார்ஜிங் சிஸ்டம், இது அவ்வளவும் இருக்கும். இது அவ்வளவுலையும் யூ கேன் கன்சர்வ் எனர்ஜி, சேவ் எனர்ஜி. ஸோ என்ஜின்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆப்டிமல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், தெர் இஸ் அ ரேடியேட்டர், அதுக்கு வந்து ஒரு கூலண்ட் சர்க்கியூட் அப்படின்னு, அதுக்கு பேரே கூலிங் சிஸ்டம். ஏன் அந்த கூலிங் சிஸ்டம் வைக்கணும்? எந்த அளவுக்கு கூல் பண்ணணும்? சப்போஸ் கூலிங் சிஸ்டம்னா டைரக்டா 0 டிகிரி சென்டிகிரேட் கூல் பண்ணிடலாமா என்ஜினை? நோ. ஸோ இட் இஸ் அ ஒர்க்கிங் டெம்பரேச்சர். வி கால் இட் அஸ் அ ஒர்க்கிங் டெம்பரேச்சர் 70 to 80 டிகிரி சென்டிகிரேட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இட் இஸ் 70 to 80 டிகிரி சென்டிகிரேட், நாட் ஃபாரன்ஹீட். ஸோ அந்த கூலிங் சிஸ்டம் ஆப்டிமலாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ கூலண்ட் ஒன்ஸ் ப்ரீவியஸ்லி தேவர் யூசிங் வாட்டர் கூலிங் சிஸ்டம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அந்த வாட்டர் இன்னைக்கு எங்கேயுமே கிடையாது. வி கால் இட் அஸ் லிக்யூட் கூலிங் சிஸ்டம். இட்ஸ் அ கெமிக்கல். ஸோ இந்த கெமிக்கல் என்ன பண்ணுதுன்னா எஃபெக்டிவ் கூலிங், அட் த சேம் டைம் இட் டசன்ட் அலோவ் த என்ஜின் டு
to shoot up 70 to 80 degree. 70 to 80 degree மேல இது வந்து மேல போகாது. So that is the reason. So cooling system நம்ம மெயின்டைன் பண்றோம், ஆப்டிமல் டெம்பரேச்சர்ல ஒர்க் பண்ணணும். ரெண்டாவது என்ஜின் கம்ப்ளீட் கம்பஷன். வாட் இஸ் கம்ப்ளீட் கம்பஷன்? உங்களுக்கு தெரியும், நம்ம ப்ரீவியஸ் ப்ராக்டிஸ் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் கூட கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஃபயர் வுட்னு சொல்கிறோம். இந்த விறகு அடுப்பு, இந்த விறகு அடுப்பு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட் கம்பஷன் இருக்காது. சப்போஸ் சமையல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த விறகை வெளியே இழுத்து வச்சு தண்ணி தெளிச்சு வச்சுருவாங்க. அந்த அந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா தெர் வுட் பி ஆஷஸ், தெர் வுட் பி சார்கோல். கறி இருக்கும், சாம்பல் இருக்கும். அது ரெண்டுமே இந்த கறி மறுபடியும் எரியும். ஸோ அப்படி இல்லாமல் நடுவில் நம்ம கட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் அ ஆப்சன்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் கம்பஷன். ஸோ கம்ப்ளீட் கம்பஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தெர் ஷுட் நாட் பி எனி ஆஷ், தெர் ஷுட் நாட் பி எனி கோல், சார்கோல் மாதிரி எதுவுமே பை ப்ராடக்ட் இருக்கக்கூடாது. ஸோ கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கணும். அப்படி கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோக்கியோமெட்ரிக் மிக்சர், ஒரு பெட்ரோல் ஆர் கேசலின் ஆர் டீசல் வாட் எவர் இட் மே பி, இந்த ஃபியூல் எரியணும் அப்படின்னா ஆக்சிஜன் வேணும். ஸோ தட் இஸ் த ரீசன் வை வி ஹாவ் அ ஏர் ஃபில்டர். த்ரூ ஏர் ஃபில்டர் வி ஆர் சக்கிங் த அட்மாஸ்பியரிக் ஏர் இன்சைட். அட்மாஸ்பியரிக் ஏரில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும். இந்த நைட்ரஜன் எந்த விதத்துலையும் கம்பஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது. அந்த ப்ராசஸ்ல இட் டசன்ட் டேக் பிளேஸ் இன் த கம்பஷன் ப்ராசஸ். வேறஸ் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் த ஃபியூல் டு பர்ன் கம்ப்ளீட்லி. ஸோ இந்த கம்ப்ளீட் கம்பஷன் வேணும் அப்படின்னா சப்போஸ் 1 kg ஒரு 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு 15.7 kgs. 1 kg ஆஃப் பெட்ரோல் needs 15.7 kgs of oxygen for a complete combustion. So இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். ஸோ இந்த கம்ப்ளீட் கம்பஷன் நடந்தாவே உங்களுடைய எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 30%, 40%, 50% அப்படி மேலே போயிட்டே இருக்கும். ஒரு இன்னைக்கு பெஸ்ட் என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எஃபிஷியன்சி 50% தான். சப்போஸ் யூ ஆர் டூயிங் எ ரிசர்ச் 55% உங்களால் கொடுக்க முடியுதுன்னா வெல் அண்ட் குட், இட்ஸ் ஃபண்டாஸ்டிக். ஓகே, somebody is raising. I'll answer at the end of the meeting. Okay. So complete combustion, fuel system la complete combustion நடக்கணும். ஃபுல்லா வந்து ஸ்டோக்கியோமெட்ரிக் மிக்சர் நம்ம சப்ளை பண்ணும்போது கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கும். ஸோ வேஸ்டேஜ் ஆஃப் ஃபியூல் இருக்காது. ஸோ இந்த வேஸ்டேஜ் ஆஃப் ஃபியூல் இருக்காது அப்படின்னு எப்படி தெரியணும்னா, நமக்கு எப்படி உடம்பு முடியல அப்படின்னு சொன்னால் யூரின் டெஸ்ட் பண்ணுறோம், பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், ஸ்பூட்டம் டெஸ்ட் பண்ணுறோம், மோஷன் டெஸ்ட் பண்ணுறோமோ அதே போல் இந்த என்ஜின் வந்து ஹெல்த்தியாக இருக்குது, கம்ப்ளீட் கம்பஷன் நடக்குது, இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் எஃபிஷியன்ட் என்ஜின் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரே ஒரு டெஸ்ட் தான், தட் இஸ் எக்ஸாஸ்ட் ஸ்மோக் டெஸ்ட். ஸோ கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கலை, அந்த பக்கம் CO வெளியே வருது, கார்பன் மோனாக்சைடு வெளியே வருது அப்படின்னா ஃபியூல் சரியா எரியலை. அப்படி இல்லைன்னா ஆக்சிஜன் பத்தலை. இது 2 தான் ரீசனாக இருக்க முடியும். ஒன்று ஃபியூல் எரியலை. ஃபியூல் ஏன் எரியாமல் இருக்குன்னா ஆட்டோமைஸ் ஆகலை. கார்பரேஷன்லையோ இல்லை இன்ஜெக்டர்லையோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூலை சரியாக ஆட்டோமைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ட்ரிப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சொட்டு சொட்டாக வந்து ஒழுகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும் சக்ஷன், கம்ப்ரெஷன், பவர் அண்ட் எக்ஸாஸ்டில் பவர் ஸ்ட்ரோக்கில் மட்டும்தான் யூ நீட் டு சப்ளை த ஃபியூல். மற்ற ஸ்ட்ரோக்கில் வந்து யூ நீட் நாட் டு சப்ளை த ஃபியூல், யூ கட் த ஃபியூல். சப்போஸ் அப்படி இல்லாமல் செக்ஷன் ஸ்ட்ரோக்லையும் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்லையும் அந்த இன்ஜெக்டர்ல வந்து ஃபியூல் ட்ரிப்ளிங் சொட்டு சொட்டாக ஒழுகுதுன்னா அந்த ஃபியூல் வந்து கம்ப்ளீட்டாக கம்பஷன் ஆகாது, கம்ப்ளீட்டாக அது எரியாது. ஸோ கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கலை, CO வெளியே வருது, கார்பன் மோனாக்சைடு வெளியே வருது அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கலை. அதனால வந்து உங்களுடைய என்ஜின் வந்து ஹெல்த்தியாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ என்னன்னு நம்ம என்ஜினை டயக்னைஸ் பண்ணணும், என்ஜினை சர்வீஸ் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ். இந்த ஹைட்ரோ கார்பன்ஸுங்கிறது ஒஸ்ட் கேஸ். இந்த கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கலன்னா 2 காசு, ஒன்று ட்ரிப்ளிங் ஆகலாம் இல்லைன்னா ஆக்சிஜன் பத்தலை. பட் ஹைட்ரோ கார்பன்ஸ் வெளியே வந்ததுன்னா ஃபியூல் குவாலிட்டி இஸ் வஸ்ட், இட் இஸ் நாட் டிசைரபிள் ஃபியூல் குவாலிட்டி. ஸோ ஃபியூலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். சல்ஃபர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், லெட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், ஏதாவது அதில் வந்து வாட்டர் மிக்சிங் இருக்கான்னு பார்க்கணும்.
ஸோ in that case you need to check the exhaust system. ஸோ இதுதான் ஃபியூல் சிஸ்டம்ல நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ கம்ப்ளீட் கம்பஷனுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா டர்போ சார்ஜர் அப்படின்னு ஒரு வேர்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டர்போ சார்ஜர். டர்போ சார்ஜர் ஒன்றும் இல்லை, இட் சக்ஸ் மோர் ஆக்சிஜன் இன்சைட் த சிலிண்டர் டு எனேபிள் த கம்ப்ளீட் கம்பஷன். அவ்வளோதான். ஒரு ப்ளோயர் மாதிரி ஒரு விஷயம், ஒரு ப்ளோயர் மாதிரி வச்சு சக் பண்ணிட்டு மோர் அட்மாஸ்பியரிக் ஏரை வந்து we draw inside the cylinder so that it enhances the complete combustion. ஸோ இதுதான் வந்து என்ஜினை பொறுத்த வரைக்கும். அதே போல் லூப்ரிகேஷன் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் லூப்ரிகேஷன் இஸ் நாட் ப்ராப்பர் அப்படின்னா there would be a wear and tear. அந்த வேர் அண்ட் டயர் நடக்கும்போது என்ன ஆகுன்னா கூலிங் சிஸ்டம்ல லீக் இருக்கும். பிஸ்டன் சிலிண்டர்ல வந்து வேர் அண்ட் டயர் இருந்ததுன்னா கம்ப்ரெஷன் ப்ராப்பரா இருக்காது. ஸோ தட் உங்களுடைய ஃப்ரெஷ் சார்ஜஸ், ஃப்ரெஷ் பெட்ரோல் அண்ட் ஏர் மிக்சரோ இல்லைன்னா ஃப்ரெஷ் டீசலோ வெளியே போயிடும். ஸோ அந்த லூப்ரிகேஷன் சிஸ்டம் we need to maintain lubrication system to avoid leakage. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் இல்லைன்னா it shoots up the engine temperature. ஸோ என்ஜின் டெம்பரேச்சரை வந்து ஆப்டிமல்ல 70 to 80 டிகிரி ஒர்க்கிங் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணணும்னாலும் யூ நீட் டு ஹேவ் அ லூப்ரிகேஷன் சிஸ்டம் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர். இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ங்கிறது நத்திங் பட் நம்ம என்ஜினுக்கு வெளியே பவரை வெளியே எடுக்கிறது. என்ஜின்ல இருந்து ஃப்ளைவீல் வழியா கிளச்சு, கியர் பாக்ஸு, ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டு, டிஃபரன்ஷியல், 2 ஆக்சில், ஒரு டயர், இது மொத்தம் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். இந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஃப்ரிக்ஷன் ஒழுங்காக இருக்காது. சே ஃபார் எக்ஸாம்பிள் கிளச்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரிக்ஷன் பிளேட்டு தேஞ்சிருக்கும், இல்லைன்னா டேம்பர் ஸ்ப்ரிங் உடஞ்சிருக்கும். ஸோ இந்த கேசஸில் பார்த்தீங்கன்னா கிளச்சு வந்து பவரை முழுக்க டிரான்ஸ்மிட் பண்ணாது. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா யூ லூஸ் பவர். இந்த எஃபிஷியன்சி ட்ராப் அப்ரப்டா ட்ராப் ஆகிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், மேஜர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சு வேர் அண்ட் டயர். ஸோ கிளச்சு வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப்டு டைமில், ஒரு மேனுஃபேக்சரர் சொல்கிற ப்ரிஸ்கிரைப்டு டைமில் மாற்றணும். அட் த சேம் டைம் கிளச்சுக்கு வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் வல்னரபிலிட்டின்னா வெரி பேட் டிரைவிங் ப்ராக்டிஸ். ஸோ நிறைய டிரைவர்ஸ் பார்த்துருப்பீங்க, கிளச்சு வந்து பாதி கிளச்சை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே டிரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு பேட் ப்ராக்டிஸ். அப்படி கிளச்சை வந்து பாதி ப்ரெஸ் பண்ணிட்டே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு வந்து உங்களுக்கு எக்ஸஸாக வந்து வேர் அண்ட் டயர் ஆகும். ஸோ கம்ப்ளீட் டிரான்ஸ்மிஷன் இருக்காது. ஸோ தட் யுவர் எஃபிஷியன்சி இஸ் ரெடியூஸ்டு டிராஸ்டிக்கலி. ரொம்ப அப்ரப்டாக வந்து உங்களோட எஃபிஷியன்சி குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் அந்த டிரைவிங் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறேன். டிரைவிங் கண்டிஷன் அண்ட் டிரைவிங் ப்ராக்டிஸ். டிரைவிங் கண்டிஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்தியா மாதிரி கண்ட்ரியில் உங்களுக்கு நல்லா தெரியும். வெரி பேட் ரோட் மெயின்டெனன்ஸ், குண்டும் குடியுமா, இது வந்து ஒரு அரசியல் பிரச்சனை. அதுக்கு மேலே இதை பற்றி பேச முடியாது. ஆனால் வளைவாக போகிறது, குண்டும் குடியுமா இருக்கிறது, சேரும் சகதியுமா இருக்கிறது, நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது, ஹில் ஸ்டேஷன் இல்லைன்னா பீச் மாதிரி மணல் நிறைய இருக்கிற இடங்கள்ல ஓட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய எஃபிஷியன்சி ஆஃப் த வெஹிக்கிள் வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகும். டிரைவிங் கண்டிஷன்னா கிளச்சு. அதே போல் ஆப்டிமல் கியர், உங்கள் வெஹிக்கிள் போகிற ஸ்பீடுக்கு வந்து மேக்ஸிமம் எந்த கியரில் போகணும் அப்படின்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த ஆப்டிமல் கியரை நீங்கள் யூஸ் பண்ணணும். சப்போஸ் 80 கிலோமீட்டரில் போகும்போது டாப் கியர் தான் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அப்போ 3rd கியரோ 2nd கியரோ போனீங்கன்னா என்ஜின் வில் ஹாவ் அ மோர் ஸ்ட்ரெயின். என்ஜினுக்கு வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும், வேர் அண்ட் டயர் அதிகமாக இருக்கும், நாய்ஸ் அதிகமாக இருக்கும், ஹீட் அதிகமாகும், லூப்ரிகேஷன் அதாவது ஃப்ரிக்ஷன் அதிகமாகும். ஸோ ஆப்டிமல் கியர் யூசேஜ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராக்டிஸ். அடிக்கடி டீக்ளச் பண்ணிகிட்டே ஓட்டுறது, காலை வச்சுட்டே ஓடும், ரொம்ப வேகமாக போகிறது. ஒன் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் நீங்கள்லாம் கவனிக்கலாம், இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் பைக் ரைடிங் ஆல்சோ. ரொம்ப வேகமாக 100ல் போகிறது, ஓடி போய் பிரேக் அடிக்கிறது, மறுபடியும் 100ல் போகிறது, ஓடி போய் பிரேக் அடிக்கிறது. நிச்சயமாக that is not a safety driving, as well as that is not healthier to engine. Also it will very badly affect the efficiency of the vehicle. So இதுதான் இன்னைக்கு நான் எடுக்க போற அந்த பாடம். இந்த 1 ஹவர்ல வந்து 1/2 hour போயிடுச்சு. இருந்தாலும் கூட உங்க மேஜர் கான்சென்ட்ரேஷன் எதில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ வாட் இஸ் எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி.
இப்போ நிறைய பேர் இதில் வந்து குழப்பிக்குவாங்க. எனர்ஜி கன்சர்வ் எனர்ஜி. இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு, கொரோனா லாக்டவுனில் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 60 நாளாக வந்து தெர் இஸ் நோ வெஹிக்கிள் ஃப்ளைட் அண்ட் த ரோட்ஸ் வேர்ல்டு வைட். உலகம் முழுக்க அதை வந்து நீங்கள் ஏர்கிராஃப்ட் எடுத்துக்கலாம், ட்ரெயின்ஸ் எடுத்துக்கலாம், ஷிப்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் பஸ்ஸஸ், லாரி, காரு, பைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆஃப் தி ரோட். எதுவுமே ரோட்டில் நீங்கள் பார்க்கல, எதுவுமே பார்க்க முடியல. ஸோ இது வந்து இதுக்கு பேர் என்னன்னா கன்சர்வேஷன். அதாவது ஃபியூலே நம்ம யூஸ் பண்ணல, ஃபியூலை சேவ் பண்ணி வைக்கிறோம். பணமே நம்ம யூஸ் பண்ணல, பணத்தை சேவ் பண்ணி வைக்கிறோம். இது வேற, இது கன்சர்வேஷன். ஆனால் யூஸ் பண்ணி வெஹிக்கிள் வந்து ரோட்டில் ஓடணும், ஆனால் மைலேஜ் அதிகமாக தரணும். இதுதான் நம்ம பற்றி பேசுகிறோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்டிவேட் லேண்ட் இருக்குது, ஒரு விவசாய நிலம் இருக்கு, 1 ஏக்கரில் 100 மூட்டை அறுவடை கிடைக்குது, 100 மூட்டை நெல் அறுவடை கிடைக்குது, 2 ஏக்கரில் 200, 5 ஏக்கரில் 500. இது வந்து ப்ரொடக்ஷன். இதுக்கு பேர் வந்து ப்ரொடக்ஷன். 1 ஏக்கரில் 100 மூட்டை, 5 ஏக்கரில் வந்து 500 மூட்டைங்கிறது வந்து இட்ஸ் அ ப்ரொடக்ஷன். இட் இஸ் கால்ட் ப்ரொடக்ஷன். அதே 1 ஏக்கரில் வந்து சப்போஸ் யூ கேட்டட் 120 பேக்ஸ் ஆஃப் பேடி, 120 மூட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கரில் வந்து யூ கெட் 600 பேக்ஸ் ஆஃப் பேடி. இதுதான் ப்ரொடக்டிவிட்டி, இதுதான் எஃபிஷியன்சி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிஃபரன்ஸ். 1 ஏக்கரில் வந்து 100 பேக்ஸ் ஆஃப் பேடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் ப்ரொடக்ஷன். அதே 1 ஏக்கரில் 120 பேக்ஸ் ஆஃப் பேடி ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு பேர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ தி எஃபிஷியன்ட் யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ், அவ்வளோதான். ஏன்னா இந்த பூமியில் வந்து நம்ம அதிகப்படுத்த முடியாத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து த சைஸ் ஆஃப் த லேண்ட். எவ்வளோ ஏக்கர், தி ஏரியா ஆஃப் தி லேண்ட் யூ cannot increase, whereas you can effective utilization of these lands can increase your production, that is you get the productivity. அதே போல வாட்டர் இரிகேஷன் பற்றியே நான் சொல்றதுனால வாட்டர் பற்றியும் சொல்கிறேன். சப்போஸ் ஓப்பன் கெனாலில் ஒரு திறந்த ஒரு வாய்க்கால் வழியாக நம்ம வந்து நீர்ப்பாசனம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லீக்கேஜஸ் இருக்கும், வேஸ்டேஜஸ் இருக்கும். வேறஸ் ஒரு பைப்பில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் லீக்கேஜஸ் இருக்காது, வேஸ்டேஜஸ் மண்ணில் உரியருக்கு இருக்காது. அதே பைப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு சப்போஸ் யூ ஃபாலோ த ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம், ஸ்ப்ரிங்க்லர் மூலமாக நீங்கள் வந்து இரிகேஷன் நடக்குது, விவசாயம் நடக்குதுன்னா யூ சேவ் லாட் ஆஃப் வாட்டர். ஸோ இதுதான் வந்து ப்ரொடக்டிவிட்டி, இதுக்கு பேர் தான் எஃபிஷியன்சி. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் அட் மினிமம் யூசேஜ் ஆஃப் ரிசோர்ஸ், மேக்ஸிமம் அவுட்புட். மேக்ஸிமம் இன்புட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், அவுட்புட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து எஃபிஷியன்சி. கன்சர்வேஷன், சேவிங் அப்படின்னா வெஹிக்கிளை யூஸ் பண்ணாமல் வச்சுக்கிறது, ரோட்டுக்கே வராமல் நடந்து போகிறது, சைக்கிளில் போகிறது, இதுக்கு பேர் வந்து கன்சர்வேஷன். எஃபெக்டிவ் யூசேஜுங்கிறது எஃபிஷியன்சி. ஓகேவா? இந்த எஃபிஷியன்சி ஃபார்முலா பாருங்க, அவுட்புட் பை இன்புட். இதில் என்னன்னா இந்த எஃபிஷியன்சி வந்து ஆல்வேஸ் லெஸ் தேன் 1 தான் இருக்கும். அதாவது ஃப்ராக்ஷனில் இருக்கும், 0.8, 0.9, 0.4 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 40%, 50%, 60% அப்படி வரும். ஸோ இந்த பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணுறீங்க உங்கள் ஒர்க் ஷாப் சயின்ஸ் கால்குலேஷனில், அதில் வந்து 120, 130% வந்ததுன்னா நீங்கள் போட்டது தப்பு இருக்கும். மேக்ஸிமம் என்ன தப்பு பண்ணியிருப்பீங்கன்னா அவுட்புட் பை இன்புட்டுக்கு பதிலாக இன்புட் பை அவுட்புட் தலைக்கீழாக போட்டிருப்பீங்க. ஸோ இந்த கால்குலேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் இன்டிகேட்டட் ஹார்ஸ் பவர். இன்டிகேட்டட் ஹார்ஸ் பவருங்கிறது ஒன்றும் இல்லை, என்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற பவர். என்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற பவர், ஃப்ளைவீலில் கிடைக்கிற பவர் வந்து இன்டிகேட்டட் ஹார்ஸ் பவர், தட் இஸ் கால்டு ஐஹெச்பி. சப்போஸ் உங்களுக்கு வீலில் கிளட்சு, கியர் பாக்ஸ், ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் எல்லாம் தாண்டி வீலில் வெஹிக்கிளில் கிடைக்கிறது வந்து பிஹெச்பி. சப்போஸ் ஸ்டேஷனரி வெஹிக்கிளாக இருந்தால் உங்கள் டிசைன், உங்கள் என்ஜின் டிசைனுக்கும் ஆக்சுவலாக ஃப்ளைவீலில் கிடைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பிஹெச்பின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ரெடியூசிங் எனர்ஜி கன்சம்ஷன் த்ரூ யூசிங் லெஸ் ஆஃப் எனர்ஜி சர்வீஸ். நான் சொன்ன மாதிரி வந்து 40 வாட் டியூப் லைட்டுக்கு பதில் 20 வாட் எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு யூஸ் பண்ணீங்கன்னா 20 வாட்ஸை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. தட் இஸ் கால்டு எனர்ஜி கன்சர்வேஷன். அந்த 20 வாட் எல்இடி லைட்டுங்கிறது எஃபிஷியன்ட் லைட்டிங் சிஸ்டம்னு அர்த்தம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து உள்ள வித்தியாசம்.
Driving less is an example of energy conservation. Effective driving is an example of efficiency. ஸோ டிரைவிங் லெஸ் அப்படின்னா நீங்கள் வாகனத்தை யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது வந்து லெஸ் எனர்ஜி கன்சம்ஷன், அது வந்து எனர்ஜி சேவ் பண்ணுறதா அர்த்தம். அது இல்லாமல் நீங்கள் வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க, டிரைவிங் ப்ராக்டிஸ் வெரி குட் டிரைவிங் ப்ராக்டிஸ் இருக்குது, ரோடு நல்லா இருக்குது, ரோடு கண்டிஷன் நல்லா இருக்குது, ஆப்டிமல் ஸ்பீடில் போகிறீங்க, கரெக்ட் யூசேஜ் ஆஃப் கிளச்சு, கரெக்ட் யூசேஜ் ஆஃப் கியர் பாக்ஸ், அதெல்லாம் சொன்னால் இட்ஸ் அ வெரி குட் டிரைவிங் ப்ராக்டிஸ் so that your vehicle's efficiency improves. இதுதான். ஸோ என்னெல்லாம் மெத்தட்ஸில் நம்ம வந்து எனர்ஜி கன்சர்வ் பண்ணலாம், எப்படிலாம் எனர்ஜி சேவ் பண்ணலாம்னா க்ளீன் டீசல். ஒன் ஆஃப் தி மேஜர் அஃபெக்டிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா அடல்ட்ரி ஃபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கலப்படம், எரிபொருளில் கலப்படம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி கலப்படம் இல்லாமல், கலப்படம் நடக்காம பார்த்துக்க வேண்டியது தட் இஸ் த ஜாப் ஆஃப் த கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம். வேற கலப்படம் நடந்ததுன்னு தெரிஞ்சா நீங்க இம்மிடியட்டா வந்து வெஹிக்கிளை வந்து சர்வீஸ்க்கு விடணும், இல்லை மறுபடியும் அந்த மாதிரி பெட்ரோல் ஃபியூல் ஸ்டேஷன்ல நம்ம வந்து வெஹிக்கிள் ஃபியூல் ஃபில் பண்றதை அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த கிளீன் டீசல், அந்த சல்ஃபர் அப்படின்னு சொல்ற சல்ஃபர் வந்து ரெக்கமெண்டட் அளவு தான் இருக்கணும். அதே போல உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க எப்பெல்லாம் ஃபியூல் ஃபில் பண்ண போறீங்களோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டென்சிட்டின்னு ஒன்று காமிக்கும். ஒன்று வந்து ஹவு மெனி லிட்டர்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாம் காமிக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டென்சிட்டி காமிக்கும். அந்த டென்சிட்டி 0.748 பெட்ரோலுக்கு, 0.786 வந்து டீசலுக்கு. இந்த மாதிரி டென்சிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அதில் சல்ஃபர் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இட்ஸ் அ ப்ரெஸ்கிரைப்டு, அனுமதிக்கப்பட்ட அளவு மட்டும்தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா தட் வில் வெரி பேட்லி அஃபெக்ட் யுவர் என்ஜின், வெரி பேட்லி அஃபெக்ட் யுவர் என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ். அப்படி என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, எஃபிஷியன்சி உங்களுக்கு குறையுது. அடுத்து வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷன். உங்களுக்கு தெரியும், இப்போ மாடர்ன் வெஹிக்கிளில் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸு கார்பரேட்டர் அப்படின்னு ஒன்று பெட்ரோல் வெஹிக்கிளில் வச்சுருந்தோம். அந்த கார்பரேட்டர் இப்போ கிடையாது. கார்பரேட்டர்லாம் எடுத்துகிட்டு MPFI, மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்டர், அதாவது கார்பரேட்டர் ரீப்ளேஸ்டு பை இன்ஜெக்டர். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கார்பரேட்டரில் வேஸ்டேஜ் அதிகம். அக்யூரேட்டாக நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வெஹிக்கிள் வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஸ்டோக்கியோமெட்ரிக் மிக்சர் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு. 1:15.7 இஸ் த ஸ்டோக்கியோமெட்ரிக் மிக்சர், தட் இஸ் நார்மல் ரேஷியோ. இது இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா நம்ம காஃபியில் டீயில் வந்து சுகர் ஆட் பண்ணுற மாதிரி, சுகர் வந்து கரெக்டான சுகர் ஆட் பண்ணால் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், எக்ஸஸ் சுகர் இருந்தால் எப்படி இருக்கும், லோவாக இருந்தால் சுகர் டேஸ்ட் எப்படி இருக்கும். இது டேஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். அதே சமயத்தில் கன்சம்ஷனும் குறையும், அதிகமாகும். சுகர் நிறைய போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுகரோட கன்சம்ஷன் அளவு வந்து அதிகமாக போயிட்டு குறைவான அளவுக்கு தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ கம்மியாக போட்டோம்னா அதிகமான அளவு யூஸ் பண்ணலாம், ஆனால் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக யூ நீட் டு ஸ்ட்ரைக் த பேலன்ஸ் பிட்வீன் த டேஸ்ட் as well as the quantity of the sugar. ஸோ அதுதான் ஸ்டோக்கியோமெட்ரிக் மிக்சர்னா கரெக்டாக ஒரு டீயில் போடுற சுகரோட அளவு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. தட் இஸ் 1:15.7. ஒன்றுங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க, தட் இஸ் பெட்ரோல். 15.7ங்கிறது ஏர். சப்போஸ் மாற்றி நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா 15.7ங்கிறது பெட்ரோலும் 1ங்கிறத ஏறணும்னா இந்த தேசம் ஒரே நாளில் பிச்சைக்காரன் ஆகிடும், ஒரே நாளில் பேங்க்ரப்ட் ஆகிடும். ஸோ 1:15.7 நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1ங்கிறது வந்து இட்ஸ் த ஃபியூல், ரேஷியோ ஆஃப் ஃபியூல். 15.7 இஸ் த ரேஷியோ ஆஃப் அட்மாஸ்பரிக் ஏர் ஆர் யூ கேன் சே ஆக்சிஜன். அட்மாஸ்பரிக் ஏர் ஏன்னா நைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்து தான் நம்ம வந்து சக் பண்ணுறோம். தனியாக வந்து ஆக்சிஜனை பிரித்து ஆக்சிஜன் சிலிண்டர் வழியாக நம்ம என்ஜினுக்கு சப்ளை பண்ணுறதில்ல. ஏர் ஃபில்டர்னு ஒன்று வச்சுருப்போம், தட் சக்ஸ் அட்மாஸ்பியரிக் ஏர் டைரக்ட்லி இன்டு த சிலிண்டர். ஸோ அதுதான் வந்து ஸ்டோக்கியோமெட்ரிக். ஸோ டைரக்ட் இன்ஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கார்பரேட்டருக்கு பதில் ஒரு இன்ஜெக்டரை வைக்கும்போது தேவையான அளவு, குவாலிட்டி, குவான்டிட்டி. குவாலிட்டிங்கிறது ஆட்டோமைஸ் பண்ணுறது. எப்பயுமே ஒரு கேஸோட ஒரு லிக்யூடை நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ண முடியாது. எண்ணெயும் பாலும் எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணாவே தனித்தனியாக லேயர் தனித்தனியாக நிற்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா டென்சிட்டி வித்தியாசம் வருது. அப்படி இருக்கும்போது லிக்யூடையும் கேஸையும் மிக்ஸ் பண்ணணும்னா ஒன்று வந்து கேஸை நீங்கள் லிக்யூடாகி மிக்ஸ் பண்ணணும்,
இல்லைன்னா லிக்யூடை வந்து கேஸ் ஆக்கி மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த கேஸில் நம்ம ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் லிக்யூடை கேஸை வேப்பராக மாற்றி தான் மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ தான் வந்து ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகும். தட் இஸ் கால்டு ஹோமோஜீனியஸ் மிக்சர். அப்படி ஹோமோஜீனியஸாக ரெண்டும் ஒரே மாதிரி, ரெண்டும் கேஸாகவே இருக்கணும், ரெண்டும் லிக்யூடாக, ரெண்டும் கேஸாக இருந்தால் தான் மிக்ஸ் ஆகும். அப்படி மிக்ஸ் ஆகணும்னா இந்த இன்ஜெக்ஷன் வந்து இட் ஷுட் ஸ்ப்ரே த ஃபியூல், ஒரு ஃபைன் ஃபார்ம் கிட்டத்தட்ட வேப்பர் மாதிரி ஸ்ப்ரே பண்ணும். ஸோ தட் இட் மிக்சஸ் வெல் வித் த கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கும். ஸோ டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் தி என்ஜின், எஃபிஷியன்சி ஆஃப் தி வெஹிக்கிள். இதுதான் டைரக்ட் இன்ஜெக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் டீஆக்டிவேஷன். இந்த டெர்மினாலஜி புதுசாக இருக்கும். ஈவன் ஃபேக்கல்டிஸ் இருந்தால் அதை கூட கவனிங்க. தேங்க்ஸ் டு பரத்குமார், அவர் தான் எனக்கு வந்து உளுந்தூர்பேட்டை ஜேடிஓ தான் இந்த பிபிடி எனக்கு அனுப்பிச்சாரு. சிலிண்டர் டீஆக்டிவேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை. சப்போஸ் மல்டி சிலிண்டர் என்ஜின் 4 சிலிண்டர் இருக்கு, ஒரு காரில் ஒருத்தர் மட்டும்தான் போகிறோம், ஸோ லோடு இல்லை, நேஷ்னல் ஹைவேல போயிட்டுருக்குறோம், ரோடு வந்து கிளியராக இருக்குது, ஸ்ட்ரெயின் இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் என்ஜினை, ஒரு பர்டிகுலர் சிலிண்டரை நம்ம கட் பண்ணிடலாம். எப்படி சிலிண்டரை கட் பண்ணலாம்னா அந்த சிலிண்டருக்கு போகிற டீசலோ ஆர் பெட்ரோலை, அந்த அந்த இன்ஜெக்டருக்கு போகிற ஃபியூலை கட் பண்ணலாம், அந்த ஸ்பார்க்கை கட் பண்ணலாம். ஸோ தட் அந்த என்ஜின் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ 4 சிலிண்டர் ரன் பண்ணிட்டு இருந்த இடத்துல 3 மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 25% ஆஃப் யுவர் ஃபியூல் கேன் பி சேவ். ஸோ திஸ் இஸ் கால்டு சிலிண்டர் டீஆக்டிவேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டர்போ சார்ஜர். டர்போ சார்ஜர் ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட் கம்பஷனுக்காக அதிகமாக அட்மாஸ்பரிக் ஏரை உள்ள நம்ம செக் பண்ணுறதுக்கு பேர் வந்து டர்போ சார்ஜர். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ரஸர் மாதிரியே இருக்கும். இது ஒரு கம்ப்ரஸர், சின்னதாக ஒரு ப்ளோயர் கம்ப்ரஸர் மாதிரி இருக்கும். அதை இன்டேக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ தட் இன்டேக் லைனில் வந்து இட் சக்ஸ் மோர் அட்மாஸ்பரிக் ஏர் அண்ட் எல்ஸ்வேர் கம்ப்ளீட் கம்பஷன். அப்புறம் வேரியபிள் வால்வ் டைமிங். வால்வ் டைமிங் உங்களுக்கு நடத்திருப்பாங்க. வால்வ் டைமிங்கிறது என்னன்னா இன்லெட் வால்வ், எக்ஸாஸ்ட் வால்வ். இந்த இன்லெட் வால்வு எப்போ ஓப்பன் ஆகணும், பிஃபோர் டிடிசி. ஐவிஓ, இன்லெட் வால்வ் ஓப்பன்ஸ் பிஃபோர் டிடிசின்னு அந்த வால்வ் டைமிங் டயக்ராம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இன்லெட் வால்வ் க்ளோசஸ் ஆஃப்டர் டிடிசி. டிடிசிக்கு பின்னாடி எப்போ க்ளோஸ் ஆகுது, ஆஃப்டர் டிடிசி எவ்வளோ டிகிரியில் க்ளோஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து ஒரு என்ஜின் மேனுஃபேக்சர் பண்ணும்போதே, ஒரு என்ஜின் டிசைன் பண்ணும்போதே இந்த ஃபேக்டர் எல்லாமே டிசைட் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ வேரியபிள் வால்வ் டைமிங் அப்படிங்கிறது என்ஜின் டிசைன் பண்ணும்போது, மேனுஃபேக்சர் பண்ணும்போது உள்ள செட்டிங்கை ஸ்பீடுக்கும் லோடுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கிறது. சப்போஸ் ரொம்ப லோடு அதிகமாக இருக்குன்னா நமக்கு அதிகமாக ஏர் ஃபியூல் மிக்சர் தேவை. லோடு கம்மியாக இருக்கும்போது குறைவாக ஏர் ஃபியூல் மிக்சர் இருந்தால் போதும். ஸோ அப்போ வந்து பிஃபோர் டிடிசி வந்து 30 டிகிரி, மோர் லோடில் 30 டிகிரி ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்லெட் வால்வு ஜஸ்ட் ஒரு 20 டிகிரிக்கு முன்னாடி ஓப்பன் ஆகும். 30 டிகிரிக்கு பின்னாடி ஆஃப்டர் டிடிசி க்ளோஸ் ஆகுதுன்னா ஒரு 20 டிகிரிக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட 10 டிகிரி ரெண்டு பக்கமும் போகும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 60, மொத்தம் 60 டிகிரி ஓப்பன் ஆயிருக்கு. 40 டிகிரி தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் வெரி லெஸ் லோட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் தேர்ட் ஆஃப் தி ஃபியூல் வந்து நம்ம கட் பண்ணிடுறோம். ஸோ யூ வில் ஹாவ் அ மோர் எஃபிஷியன்சி. ஸோ இதுதான் வேரியபிள் வால்வ் டைமிங், ஒன் ஆஃப் த இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி இன் மாடர்ன் என்ஜின். பின்னாடியே கூட போட்டிருப்பாங்க விவிடி, வேரியபிள் வால்வ் டைமிங். நீங்கள் சில காரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டிடிசிஐ டைமிங் வந்து டிஜிட்டல் இக்னிஷன் போட்டிருப்பாங்க, டர்போ டிஜிட்டல் இக்னிஷன் போட்டிருப்பாங்க. அதே போல் சில கார்ஸில் பார்த்தீங்கன்னா விவிடி அப்படின்னு போட்டிருப்பாங்க. தட் இஸ் கால்டு வேரியபிள் வால்வ் டைமிங். It is nothing but the vehicle runs at a optimal fuel efficiency ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒர்க்கிங் டெம்பரேச்சர், கூலிங் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட், டிஃபரன்ஷியல் பேக்லாஷ். இப்போ நான் சொல்லாத பாயிண்ட் வந்து பேக்லாஷ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு கியர் 2 எங்கேஜ் ஆகிருக்கும் போது அந்த 2 டீத்துக்கும் நடுவில் உள்ள கேப் வந்து சப்போஸ் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஓடிட்ட ஒரு வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த கேப் 2 கியருக்கும்
இந்த கியர் வந்து மெர்ஜ் ஆகும்போது 2 கியருக்கும் நடுவில் உள்ள அந்த கேப் வந்து அதிகமாக இருக்கும்போது டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் நிறைய இருக்கும். அப்படி டிரான்ஸ்மிஷன் லாஸை கட் பண்ணணும்னா இந்த பேக்லாஷை குறைக்கணும். ஸோ மறுபடியும் கியரை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணலாம், இல்லை வெல்ட் பண்ணி மறுபடியும் ஹாபிங் பண்ணி போடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தட் வில் இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி. அதே போல் ரொம்ப ரொம்ப ஒரு காமன் விஷயம், நம்ம டயர் ப்ரெஷர். டயர் ப்ரெஷரில் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுமா சார்? கண்டிப்பாக ஆகும். டயர் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டயரோட வேர் அண்ட் டயர் அதிகமாக இருக்கும். அதே போல் வெஹிக்கிளுக்கு லோடு நிறைய எடுத்து ஓடும். சப்போஸ் நீங்கள் வந்து 35 பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச் வைக்கணும், நீங்கள் வந்து 20 தான் இருக்குது, 20 பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வெஹிக்கிளோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் பர் லிட்டர் ஓடக்கூடிய வெஹிக்கிள் வந்து 40 கிலோமீட்டர் அளவு தான். 1/3 ஆஃப் ஃபியூல் வந்து எக்ஸ்ட்ராவாக செலவாயிடும் டயர் ப்ரெஷரில். ஸோ நம்மளால் முடிஞ்சது, நம்ம என்ஜினை அடிக்கடி சர்வீஸ் பண்ண முடியாது, வால் டைமிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒர்க்கிங் டெம்பரேச்சரை மாற்ற முடியாது, ஆனால் நம்மளால் டெய்லி வந்து டயர் ப்ரெஷரை செக் பண்ண முடியும். ஸோ whenever you feel that டயர் ப்ரெஷர் இஸ் பிட் லோ அப்படின்னா நிச்சயமாக இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் டயர் ப்ரெஷரை செக் பண்ணிவிட்டு டயர் எக்ஸ்ட்ராவாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் தி மேஜர் ஃபேக்டர் இன் தி என்ஜின் எஃபிஷியன்சி. இப்போ பாருங்கள், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்ஜின் லாசஸ். ஏன் என்ஜின் இவ்வளோ விஷயங்கள் நம்ம கிட்டத்தட்ட 50 நிமிஷம் என்ஜின் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா 68% 72% வந்து லாஸ் என்ஜினில் தான் நடக்கும். அதாவது ஹை டெம்பரேச்சர், லூப்ரிகேஷன் சரியில்லை, கூலிங் சரியில்லை, ஃபியூல் சிஸ்டம் சரியில்லை, ட்ரிப்ளிங் நடக்குது, அதில் டிட்டோனேஷன், நாக்கிங் அப்படின்லாம் வர சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சவுண்டு, சடன் வெடிக்கிறது, அப்படியே கிராஜுவல் கம்பஷன் இல்லாமல் வெடிக்கிறது, எக்ஸ்ப்ளோட் ஆகிறது, அடிக்கடி எக்ஸ்ப்ளோட் ஆகிறது. ஸோ அப்போ வந்து ஃபியூல் குவாலிட்டி சரியில்லை, அப்படி இல்லைன்னா வால் டைமிங் சரியில்லை, அப்படி இல்லைன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைமிங் சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த என்ஜினில் தான் மேக்ஸிமம் 70% ஆஃப் தி லாஸ் என்ஜினில் தான் நடக்குது. ஸோ அந்த என்ஜினை வந்து நம்ம சரியாக ஹெல்த்தியாக டியூன் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுடைய வெஹிக்கிளோட எஃபிஷியன்சி அதிகமாகிடும். பாராசிட்டிக் லாசஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நான் சொன்னல உங்களுக்கு வந்து சார்ஜிங் அண்ட் ஸ்டார்டிங் சர்க்கியூட், அது கூட என்ஜினோட எஃபிஷியன்சிலேருந்து தான் நம்ம எடுத்துருக்குறோம். அதுதான் அங்கேருந்து தான் சார்ஜ் பண்ணிக்கிறோம். நீங்கள் எவ்வளோ என்னென்னலாம் விஷயங்கள் என்ஜின்லேருந்து ஒரு லைட் போடுறீங்க, உள்ள ஃபேன் போட்டுக்கிறீங்க, ஏசி போட்டுக்கிறீங்க. ஏசி ஒன் ஆஃப் தி மேஜர் காம்பனண்ட் ஃபார் என்ஜின் லாஸ். ஏசியை பார்த்தீங்கன்னா டோர்ஸோட பீடிங், இந்த ரப்பர் பீடிங் கேஸ்கெட்லாம் வந்து ஹார்டாக இருந்ததுன்னா ஏசி லீக்கேஜ் நிறைய இருக்கும். த கன்சியூம்ஸ் மோர் பவர். ஒரு விஷயம் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, கலர் ஆஃப் தி கார். சப்போஸ் டார்க் கலர், கருப்பு கலர் கார் அப்படின்னா இட் கன்சியூம்ஸ் மோர் எனர்ஜி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஹீட்டை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும், உள்வாங்கும். ஸோ ஏசி வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயினில் ஓடும். அதே ஒயிட் கலர் காராக இருந்தால் அது வந்து சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும், உள்ளே வந்து கூலிங் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருக்கும், நிறைய ஹீட் ஆகாது. ஸோ ஏசி ஓடுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், தட் கன்சியூம்ஸ் லெஸ் பவர். ஸோ இந்த மாதிரி மைன்யூட் விஷயங்கள் ரிசர்ச் அப்படின்னாவே அதுதான். சப்போஸ் 44% தான் எஃபிஷியன்சி தர்ற ஒரு என்ஜினை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 1% 45, எக்ஸ்ட்ரா 2% 46 பண்ணிட்டாங்க, அது ஒரு பிஹெச்டி, அது ஒரு ரிசர்ச் பேப்பருக்கு சமம். ஸோ எவ்ரி சிங்கிள் பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சி கவுண்ட்ஸ். ஸோ தட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் கேஸ் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்பர்ஸில் சொல்லியிருக்கேன், அந்த படத்தில் போட்டுறது தான். என்ஜினில் பார்த்தீங்கன்னா என்ஜின் லாஸஸ் 68 to 72%. ஹைவேல பார்த்தீங்கன்னா அதே இது வந்து லாஸ் குறைஞ்சிருக்கு பாருங்க, 64 69, கிட்டத்தட்ட 5% ஆஃப் தி லாஸ் வந்து குறையுது. ஏன்னா டிரைவிங் கண்டிஷன் இஸ் குட், ரோடு நல்லா இருக்கு, குண்டு குழியுமா இல்லை, நிறைய மேடு பள்ளம் இல்லை, ஸ்பீட் பிரேக்கர் இல்லை. ஸோ தட் யுவர் எஃபிஷியன்சி ஆஃப் தி இன்க்ரீசஸ் அட் அ ஹைவே. whereas சிட்டியில் பார்த்தீங்கன்னா 71 to 75%. கம்பைன்டுங்கிறது நத்திங் பட் காட் செக்ஷன், மேடு பள்ளம் சாலைகளே இல்லாத ரோட்டில் வந்து நம்ம வாகனத்தை செலுத்தும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எஃபிஷியன்சி குறையுது.
அதே போல் தெர்மல் ரேடியேட்டர் எக்ஸாஸ்ட் ஹீட் எக்ஸெட்ரா. ஸோ அதுதான் வந்து மேஜர். அதுக்கப்புறம் கம்பஷன், பம்பிங், ஃப்ரிக்ஷன் வந்து இது டோட்டலாக என்ஜினை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் பாராசிட்டிக் லாஸ் வந்து ஹைவேல வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 3 to 4%. அப்புறம் டிரைவர் ட்ரெயின் லாசஸ்ன்னு இருக்கிறாங்க. டிரைவர் ட்ரெயின் லாசஸ் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்மிஷன் லாசஸ். ஐடியல் லாசஸ், ஐடியல் லாசஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லாஸ். நீங்கள் சிக்னலில் வந்து ரொம்ப நேரம் 60 செகண்ட் 120 செகண்ட் உள்ள சிக்னல்ஸில் better you can switch off the engine, switch off the vehicle, then you can start the vehicle so that you can save the energy. Energy losses distribution for conventional vehicle போட்டிருக்கு. இந்த conventional vehicle பார்த்தீங்கன்னா thermodynamic losses கிட்டத்தட்ட 52%, 62% வந்து இந்த thermodynamic loss இருக்கு. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் பவர் பார்த்தீங்கன்னா 38%. மெக்கானிக்கல் பவர் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்மிஷன் லாசஸ். தட் குட் பி கிளட்சு, கியர் பாக்ஸு, ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட், ஆக்சில்ஸ், வீல்ஸ், இதெல்லாம் வர லாஸ் வந்து 38%. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ஃபில்டரிங் எஃபிஷியன்சி. இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இஸ் அ வேர்ட் விச் இஸ் யூஸ்டு இன் எக்ஸாஸ்ட் சிஸ்டம். பாருங்க, எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு, ஆக்சிஜன் சென்சார் அப்படிலாம் இருக்கு. இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இஸ் நத்திங் பட் உங்களுடைய எக்ஸாஸ்ட் கேஸ்ல இருந்து வர்ற ஹைட்ரோ கார்பன்ஸை நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சல்ஃபூரிக் ஆக்சைடு, சாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஃபில்டர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு டிவைஸ் இஸ் கால்டு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர். ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணும்போது ஹீட்டை வந்து குறைச்சி வெளியே அனுப்புவோம். நம்மளுடைய எஃபிஷியன்சி வந்து எஃபிஷியன்சி வந்து அதிகமாக போயிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து டிப்ஸ் ஃபார் சேவிங் யுவர் ஃபியூல்.